கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டா, நேத்து ஒரு பதிவு பார்த்தோம். அதுல அந்த சில லெபனான் நாட்டுல இருந்த ஷேக்கு, இந்த ஈரான் நாட்டு ஷியா முஸ்லிம்களுடைய நரித்தந்திரங்களையும், அவங்களுடைய கொடுமையான குணங்களையும், விசேஷமா இந்த கமேனி, இந்த இப்ராஹிம் ரைசி இவங்களுடைய தந்திரங்களையும் நேத்து வெலாவெறியா இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருந்தாப்புல. இதை கேட்டதுலேருந்து, டே எங்கள் கொமேனி வருவான்டா, எங்கள் கொமேனி இனிதாண்டா வேட்ட ஆரம்பம், பிரி பாலத்தண்ணி சொல்லி எப்பவும் பாட்டு பாடிக்கிட்டே திரிவாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நேற்று கப்பு சிப்புன்னு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இன்னைக்கு லெபனான் நாட்டில் இருக்கிற ஒரு டிவி ஹோஸ்ட், இவர் இப்போ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம கொமேனிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்காப்புல. விசேஷமாக ஈரான் நாட்டு மக்களுக்கு, ஷியா முஸ்லீம்களுக்கு இவர் இன்ஜெக்ஷனை போட்டிருக்காப்புல. நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இது அட்டாக் ஆகிருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவிலையும் நிறைய இந்த யூடியூப் சேனல்லாம் இந்த ஈரானுடைய புறப்பகண்டாவை பரப்புகிற சேனல்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த சேனலுக்கெல்லாம் இப்போ இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருக்காப்புல இவர். எப்படியும் இந்த 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 பேச்சை அவங்க கேட்டாங்க, இவர் சொன்ன விஷயத்தை அவங்க கேட்டாங்கன்னா எப்படியும் நாண்டுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே துவாவோட பாருங்கள். ஏன்னு கேட்டால் அல்ல எப்படியும் இதை பார்க்குற இந்த புண்ணியவான்கள் எவ்வளோ தூக்கு போட்டுக்கிட்டு நாண்டுக்கிட்டு செத்து போயிடாம எப்படியாவது இந்த வஞ்சகத்திலேருந்து நரகத்துக்கு கொண்டு போகிற இந்த மார்க்கத்திலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்காக துவா செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால முதலாவது இந்த கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பில் அப்படி இந்த புண்ணியவான் என்ன தான் சொல்கிறாப்புல அப்படின்னு, அதுக்கடுத்து தெளிவாக விளக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் லெபனீஸ் டிவி ஹோஸ்ட். லெபனீஸில் ஒரு டிவி சேனலினுடைய ஹோஸ்ட் இவர் தான். இவர் பேர் வாலித் அபவுத். இவர் என்னன்னா ஹலால் அரேபியா டிவி, சாதாரண டிவி இல்லை, ஹலால். இந்த டிவி ஹலால், இது ஹராம் கிடையாது, இது ஹராம் டிவி கிடையாது, இது அல் ஜசீரா கிடையாது, இது ஹலால் டிவி. இதை கேட்டாது இந்த புண்ணியவான்களுக்கு கண்ணு திறந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது இந்த கிளிப்பை பார்ப்போம். حلوا عنا، اي نعم حلوا عنا، حلوا عنا أنتم وسلاحكم ومسيراتكم وصواريخكم وأبواقكم وراياتكم ومرشدكم وإيرانكم ومحوركم. حلوا عنا. إيرانكم العظيمة زرعت قنبلة نووية في خصيرتنا وبررت امتلاكها باسم الكرامة، بينما نحن وشعبكم تأكلنا الحروب وتقتلنا المجاعة. أما حزبكم الإلهي فزرع لبنان بالسلاح والمسيرات، وادعى ويدعي أنه خلاص لبنان، فإذا به يخلص على لبنان. كفى خطفا لنا، كفى سبيا لأحلامنا، كفى اغتصابا لاقتصادنا، كفى قتلا لأطفالنا، كفى ابتزازا لنا وللعالم. نقولها عاليا نصرخ بها: حلوا عنا. نحن ما عدنا نراكم مقاومة، وعندما نراكم لا نسمع غير ضجيج السلاح ولا نشم إلا رائحة الموت. سلاحكم صار صوتا لا درعا، وسجنا لا ملجأ، ومصانع مسيراتكم تحت الأرض تشبه قبور أحلامنا فوقها. حلوا عنا. لستم قدرنا ولسنا رهائن هذيانكم. من قال لكم إن سلاحكم الذي يخضع لأمرة قم وطهران مقاومة؟ من أخبركم أن الولاء لإيران وطنية؟ فارحلوا واستوطنوا في تلك البلاد البعيدة. إيرانكم هذه لن تغص بكم، فبينكم وبينها خبز وملح وسلاح وذهب وأموال طاهرة وكبتجون، ولن تبادلكم حبكم لها بالجفاء. ارحلوا، نريد أن نعيش بسلام. حلوا عنا. அருமையா சொல்லியிருக்காப்ல. இப்ப நம்ம வரியா நம்ம தெளிவா பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்கய்யா. حلوا عنا. اي نعم حلوا عنا.
அப்படி போடு. முதல்ல இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் பார்க்கும்போது, எங்கள விட்டு போயிரு, எங்கள விட்டு போயிரு, ஆமா எங்கள விட்டு போயிரு அப்படின்னாப்புல. இத பார்த்தது நான் நெனச்சேன், என்னடா விட்டு போயிரு, விட்டு போயிரு அப்படிங்கிறாப்புலயே. ஒருவேளை அல்லாஹ், அல்லாஹ் எங்கள விட்டுட்டு போயிரு அல்லாஹ், எங்களால இனி சமாளிக்க முடியாது அல்லாஹ், நாங்க புனித போர் செஞ்சது போதும், இந்த கண்மணி நாயத்தின் போதனைய கேட்டு, நாங்க இத்தனை காலமா புனித போராச்சு, புனித போருங்கிற பேர்ல நாங்க பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் தான் செஞ்சோம் அல்லாஹ், எங்கள விட்டு போயிரு அல்லாஹ் அப்படின்றாப்புல, துவா செய்கிறாப்புல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சொல்றாப்புல, கடைசியில பார்த்தா தான் ஈரான்காரனுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாப்புல. சொல்லுங்கய்யா. حلوا عنا حلوا عنا أنتم وسلاحكم. அதான், சும்மா எங்களை விட்டு போகாதீங்கடா, உங்க வெப்பன், உங்களுடைய ஆயுதங்களையும் உங்களோட ட்ரோன்களையும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. ومسيراتكم وصواريخكم. ராக்கெட் வேற வச்சிருக்காங்களா? எங்க லெபனான்ல கொண்டு வந்து ட்ரோன்களையும் ராக்கெட்டுகளையும் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது போக ஏகப்பட்ட மவுத் பீஸ் வச்சிருக்காங்களாம். இதுதான் பெரிய அதிசயமாக. உங்க மவுத் பீஸ் ஏன்னு கேட்டா, எல்லா நாடுகளும், ஏன் தமிழ்நாட்டில் கூட ஈரானுக்கு மவுத் பீஸ் இருக்காங்க. மவுத் பீஸ் யூடியூப் சேனலுக்கு இலங்கையில் இருக்காங்க. இவங்களுடைய முழு வேலை என்னன்னா, இந்த கொமேனி எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க இப்ராஹிம் ரைசி எப்படிப்பட்டவர் தெரியுமா, முதல்ல அல்லாஹ் எப்படிப்பட்டவர், கண்மணி நாய் எப்படிப்பட்டவர்னு ஆரம்பிச்சு கடைசியில் இப்போ எந்தெந்த பயங்கரவாத, டேய் ஹமாஸ் எங்க உயிருடா அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இப்போ டேய் கொமேனி எங்க உயிருடா, அவன் வருவான்டா, அவன் வேட்டையாட போறான்டா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று அந்த மனுஷன் சேக்கு போட்ட வீடியோவிலே கப்பு சிப்புன்னு ஆனாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறான்னு தெரியல. அதனால ஒரு மரியாதையா சொல்றாப்புல, உங்க மவுத் பீஸ் இருக்காங்க லெபனான் நாட்டில் ஏகப்பட்ட பேர், இந்த அல் ஜசீராங்கிறவன் ஒரு மவுத் பீஸ், அதில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த நிறைய சேனல்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மவுத் பீஸுகள் ஈரானுடைய மவுத் பீஸு. தமிழ்நாட்டிலையும் நிறைய டிவி தமிழ் நியூஸ் சேனல்லாம் இருக்குது, ஈரானுடைய மவுத் பீஸு. அதையெல்லாம் கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு மானக்கடா கேட்குறாப்புல. அதுவும் உங்கள் கொடியும் தூக்கிட்டு போங்கடா, இந்த கொடியை தான், இந்த கொடியை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, உங்கள் கொடியும் தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு மாடக்கடா சொல்லிவிட்டாப்புல. ஐயா நீங்க தான் நல்ல மனுஷன், சொல்லுங்க. இன்னும் وراياتكم ومرشدكم. அதோட உங்க சுப்ரீம் லீடரு, அடாடாடா உங்க ஈரானு, அதை ஐயோ, உங்க சுப்ரீம் லீடரு முன்னாடி ரைஸ் இருந்தாப்புல. அவரை வானத்துலேருந்து யாரோ வந்து எட்டி உதச்சாங்களாம். ஹெலிகாப்டரில் போகும்பொழுது ஹெலிகாப்டரோடு நொறுங்கி போச்சா மலையில் விழுந்து. அதுக்கடுத்து இப்போ கொமேனி வந்திருக்காப்புல. இந்த கொமேனிக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியல, அல்லாஹ் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவர் லெபனான் நாட்டுக்காரர் இந்த டிவி ஹோஸ்ட் சொல்லிட்டாப்புல, உங்கள் ஈரானையும் தூக்கிட்டு போங்கடா, ஏன்னு கேட்டால் உங்கள் ரெசிஸ்டன்ட் என்னென்னமோ வச்சுருக்கீங்களே, ரெசிஸ்டன் போராளிகள் குழுவினுடைய ஆயுதங்கள், அதனுடைய எல்லா வித மேப்பு கீப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிறாப்புல. وإيرانكم ومحوركم حلوا عنا. அதான் ஒரே வார்த்தை, மரியாதை. இதுதான் மரியாதையுள்ள மனுஷங்க, ரொம்ப டீசெண்டானவங்க, ரொம்ப சூப்பராக இவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. கண்ணு திறக்கிற வரைக்கும் தான், கண்ணு திறந்துருச்சு அப்படின்னா, கண்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால இந்த மனுஷன் நல்ல டீசெண்டான மனுஷன், மரியாதையை விட்டுட்டு போங்கடா அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. إيرانكم العظيمة زرعت قنبلة نووية. அப்படி போடு. அதான் இவன் சும்மாவா சொல்லிக்கிட்டு இருந்தான், இஸ்ரேல் சும்மாவா சொன்னா, எங்கே நியூக்ளியர் பாம்பு இருக்குது, எங்கே நியூக்ளியர் பாம்பு இருக்குது, நியூக்ளியர் பாம்பு செய்கிறான், தயாரிக்கிறான், இந்த உலகத்துக்கே அது பயங்கரமான த்ரெட்டு அப்படின்னு இஸ்ரேல் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருந்தான். அதே போல தான் இப்போ இந்த இவர் வாயில் அது ஈரான்காரன் என்ன சொல்லியிருந்தான், நாங்கள் அந்த மாதிரியான மனிதர்களை கொல்லுகிற, அப்பாவிகளை கொல்லுகிற ஆயுதங்களையெல்லாம் நாங்கள் வந்து தயாரிக்கிறது இல்லை, நாங்கள் வந்து அல்லாவின் அடிமைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த லெபனான் நாட்டு இந்த டிவி ஹோஸ்ட் சொல்கிறாரு, டேய் மரியாதையாக நீங்கள் லெபனான் நாட்டில் வச்சுருக்கிற இந்த நியூக்ளியர் பாம்பு, ஆடா பாவிகளா, எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து நியூக்ளியர் பாம்பை, ஏதாவது ஈரான்காரன் அங்கேருந்து இந்த நியூக்ளியர் பாம்பை தயாரித்து 18 லாரியிலேயே கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கிறானா, லெபனான் நாட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறானா. அப்போ தப்பி தவறி யூதன் அந்த நியூக்ளியர் பாம்பு மேலே ஒரு ஏவுகணையை விட்டான்னு வைங்க, தப்பி தவறி விட்டானா லெபனான் நாட்டில் ஒருத்தனுடைய மயிறு கூட கிடைக்காது. ஏன்னு கேட்டால் எல்லாம் அப்படியே நிற்கும் போதே உருகி ஊற்றிடுவாங்க, தீயில இலகுற அப்படியே இந்த பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே உருகி ஊற்றிடுவாங்க. இந்த கொடுமையான விஷயம் தெரியாமல் கொண்டு வந்து லெபனான் நாட்டில் கொண்டு வந்து நியூக்ளியர் பாம்பை வச்சுருக்கிறான் யாரு, சியா முஸ்லீம்காரன். இப்போ இங்கே எவ்வளோ பெரிய மடப்பயல்கள்னு பாருங்க.
அங்கே தயாரித்து எங்கள் நியூக்ளியர் பாம்பை எங்கே ஈரானில் தயாரித்து அப்போ நான் நினைக்கிறேன் ஏமனில் கொண்டு போய் கண்டிப்பாக வச்சுருப்பான். காசாவில் எங்கே வச்சுருக்கிறான்னு தெரியல, என்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெடிச்சு சதர்னா தான். அப்போ மொத்தம் 57 58 நான் புண்ணிய நாடுகள் இருக்கே, அங்கெல்லாம் ஒருவேளை பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சி விட்ருப்பானோ என்னமோன்னு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ஆடுறாங்க, இந்தியாவை நாங்கள் துவம்சம் பண்ணிடுவோம், மேப்பில் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இந்த இஸ்ரேவேலை ஈரான்காரன் சொன்னது மாதிரி ஒருவேளை ஈரான்காரன் அங்கே நியூக்ளியர் பாம்பை தயாரித்து எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பான் போல இருக்குது. புண்ணிய நாடுகள்லாம் எதோ நீங்கள் பாதுகாப்பாக வைங்க அப்படின்னு. தப்பி தவறி வெடிச்சு சதறிச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னா ஐயையோ. அப்போ இவர் சொல்கிறாப்புல, இந்த கிரேட் ஈரான் என்ன செஞ்சுருக்கான், கொண்டு வந்து பிளான்டட் பண்ணியிருக்கான் எங்கே நியூக்ளியர் பாம்பை, இவங்க லெபனான் நாட்டில். அடா பாவமே. هي في خصيرتنا وبذرت امتلاك அதுவும் ஜஸ்டிஃபைட் பண்ணிடுறாங்களா, என்ன நியாயப்படுத்துகிறாங்களா, என்ன இது வந்து உங்களை நாங்கள் மதித்து உங்களை நாங்கள் மரியாதை கொடுத்து இது இருந்தால் தான், இது நியூக்ளியர் பாம்பு இருந்தால் ஒரு ஹானரா, இது இருந்தால் ஒரு தைரியமா. என்ன கேட்டால் அல்லா இருந்தால் தைரியம்லாம் கிடையாது, அல்லாவினுடைய போதனைகள் அதெல்லாம் தைரியம் கிடையாது. இது நியூக்ளியர் பாம்பு இருந்தால் நமக்கு ஒரு மரியாதை, நமக்கு ஒரு கணம், நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மக்கிட்டையும் ஒரு பெரிய ஆயுதம் இருக்குடா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதனால இது இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்களாம். باسم الكرامة بينما نحن وشعبكم. அதான் 18 லாரியில் கொண்டு வந்து ஒரு பாம்பை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. 18 லாரியும் வரும்பொழுது இவங்க நினச்சிருக்காங்க, அப்போ நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப பட்டினியாக கிடக்கு, அதுக்கு தான் உணவு கொண்டு வர அப்படின்னு. அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னா, போர்னால மக்கள்லாம் செத்து போயிட்டாங்களாம். இது குழந்தைங்கள்லாம் அநியாயமாக கொல்லப்பட்டாங்களாம். எதனால? பசியினால் கொல்லப்பட்டிருக்காங்களாம். இவங்க என்னடானா அங்கேருந்து 18 லாரியில் நியூக்ளியர் பாம்பை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ சொல்லுங்கய்யா. أما حزبكم الإلهي அதான் இப்போ சொல்கிறாப்புல யார, காட்லி பார்ட்டி தெய்வீகமான ஒரு பார்ட்டி என்னென்னா ஹெசபுல்லா. இந்த இசுபுல்லான்னு சொல்லுவாங்க. இப்போ புஸ்புல்லா போயிருச்சு, புஸ்வானமாக போயிருச்சு. அதனால இப்போ நேராக ஹிஸ்புல்லாக்கிட்ட சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, فزرع لبنان بالسلاح والمسيرات. அதான் நல்லா கவனிங்கடா, இங்கே லெபனான் நாட்டு முழுசும் ட்ரோன்களையும் கொண்டு வந்து பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு வந்து லெபனான் நாட்டில் வச்சிருக்கான் ஈரான்காரன். அதை கிளைம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எதுக்காக தெரியுமா நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம், நியூக்ளியர் பாம்பை கொண்டு வந்து வைக்கிறோம், ட்ரோன்களை வந்து ஏவுகணைகளை கொண்டு வந்து வைக்கிறோம், இப்போ பயங்கரமான வெடிகுண்டுகளை ஆயுதங்களை கொண்டு வந்து வைக்கிறோம். எதுக்கு தெரியுமா, இந்த லெபனானை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஈரான்காரன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈரான் நாட்டில் நியூக்ளியர் பாம்பெலாம் வைக்காம பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து லெபனான் நாட்டில் வச்சிருக்கான். எங்க இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்க லெபனான் நாட்டில் வச்சிருக்கிறான். கேட்டா இது உங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் வெடிச்சு செதறிச்சு அப்படின்னா லெபனான்ல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் அப்போ இவர் சொல்கிறாப்புல, டேய் ஹெசபுல்லா, இந்த ட்ரோன்கள், இந்த ஆயுதங்கள், இந்த நியூக்ளியர் பாம்பு இதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, இந்த லெபனானை பாதுகாக்கிறதுக்காக கிடையாது. இது மொத்தமாக லெபனானை முடிச்சு விடும், மொத்தமாக லெபனான் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாப்புல. அதான் எங்களையெல்லாம் காதில் பூ சுத்துற வேலையெல்லாம் எங்கிட்ட வைக்காதீங்கடா. எங்களுக்கு எங்களுடைய கனவுகள், எங்கள் நாட்டினுடைய கனவுகள், எங்களுடைய லட்சியங்கள், எங்களுடைய கோல்களையெல்லாம் செயினில் போட்டு கட்டி வச்சுக்கிட்டீங்களாடா அப்படின்னு சபிக்கிறாப்புல. அதனால இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, அப்படி நாங்கள் நடக்க விட மாட்டோம், இப்போ இந்த எங்களை ஏமாத்துற வேலையை நிறுத்துங்க அப்படின்னு மரியாதையா சொல்றாப்புல. சொல்லுங்கய்யா. அதான் மொத்தமாக பொருளாதாரத்தை தின்னுட்டாங்க. யாரு? இந்த ஹெசபுல்லாங்கிறவங்க, ஈரான் நாட்டு பெத்து போட்ட இந்த ஹெசபுல்லா மொத்தமாக லெபனான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை தின்னுட்டாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இவங்க செஞ்ச போர்னால அநியாயமாக குழந்தைங்கள்லாம் செத்து போச்சு. எங்களுடைய குழந்தைங்கள்லாம் கொண்டுவிட்டீங்களாடா. ஏன்னு கேட்டால் இஸ்ரேல் போட்ட ஏவுகணைகளில் தான் நிறைய பேர் பொதுமக்கள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் மேலே விட்டதுன்னா, எங்கே ஹெசபுல்லா எங்கேருந்து ஏவுகணை விட்டானா அங்கே விட்டது தான். ஆனால் பார்த்தா அவங்கள சுற்றி இருந்த அநியாயமாக அப்பாவியான குழந்தைங்களும் செத்துருக்குறாங்க. அதனால இவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, எங்கள் குழந்தைங்களை சாகிறத
நிறுத்துங்கடா அப்படிங்கிறாப்புல. எங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் சிதைச்சிட்டீங்க, பஞ்சத்திலையும் பசியினாலையும் போர்னாலையும் எங்கள் குழந்தைங்களாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, நிறுத்துங்கடா அப்படிங்கிறாப்புல. كفى சொல்லுங்கய்யா. قتلا لأطفالنا كفى ابتزازا لنا. அதான் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இவங்களுக்கு. இதான் 75 வருஷமா இதே வேலை தான் ஈரான்காரனுக்கு, பிளாக்மெயில் பண்ணுறது, பயமுறுத்துறது. இந்த டிவி சேனல்கள்ல எல்லாம் இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க வந்து இந்த இப்படியே விரலை வச்சுக்கிட்டு அப்படியே பேசுவாங்க, சில்லிங் மெசேஜ். சில்லிங் அபு ஒபைதாவின் சில்லிங் மெசேஜ். இதே வேலை தான் இவங்களுக்கு. வேற ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. பிளாக்மெயில் பண்ணுறது, பயமுறுத்துறது, வருவோம் புலி வருதுன்னு அதே வேலை தான். அதனால தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, டேய் எங்க கோமேனி வருவான்டா, இனி தாண்டா வேட்டை ஆரம்பம் அப்படின்னு இன்னமும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தப்பி தவறி இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நாண்டுகிட்டு செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியாவது அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். ஐயா சொல்லுங்கய்யா. وللعالم விசேஷமா உலகத்தையே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரு? ஈரான்காரன். نقولها عاليا نصدق بها. அதான் மரியாதையை சொல்கிறாப்புல. இதை நான் சத்தமாகவும் சொல்கிறேன், தெளிவாகவும் உன் காதில் கேட்குற மாதிரி சொல்கிறேன், கேளு, பொறுமையாக கேளு அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. عنا نحن ما عدنا نراكم. நாங்கள் உங்களை வந்து போராளிகள் மூமெண்ட்டுலடா நினச்சோம். நீங்கள் ஒரு மண்ணுக்காக போராடுறீங்க, ஒரு மக்களுடைய இனத்துக்காக போராடுறீங்கல்ல நாங்கள் நினச்சோம். ஆனால் அது மாதிரி தெரியலையே அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்புல. وعندما نراكم لا نسمع. அதான் நாங்கள் உங்களை பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் நாங்கள் கேட்குறது எல்லாம் யுத்தம். எங்கள் காதில் உங்களை பற்றி கேட்குறதெல்லாம் யுத்தம் செய்யி, ஏவுகணை, வெடிகுண்டு, பாம்பு, ட்ரோனு, நியூக்ளியரு, இதே தானடா நாங்கள் கேட்குறோம், ராக்கெட்டு. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் யுத்தம் பண்ணிக்கிறத செய்தியை தான் நாங்கள் கேட்குறோம். வேற ஏதாவது நாட்டுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு என்னடா நல்லது செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. غير ضجيج السلاح ولا نشم إلا رائحة. அதான் எங்கே பார்த்தாலும் பொண வாடை அடிக்குதான். லெபனான்ல இருந்தாலும் ஈரான் செய்தி கேட்டால் பொண வாடை அடிக்குதான், லெபனான் செய்தி கேட்டால் பொண வாடை அடிக்குதான், காசா செய்தி கேட்டால் பொண வாடை அடிக்குதான், ஏமனில் பொண வாடை. எங்கே பார்த்தாலும் பொண வாடை அதாண்டா அடிக்குது. நீங்கள் பேசுனாலே பொண வாடை தாண்டா அடிக்குது. பேசுறதெல்லாம் போரு 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 அப்படின்னு மானக்கடா கேட்குறாப்புல. ஐயா சொல்லுங்கய்யா. سلاحكم صار صوتا لا. அதாவது உங்களுடைய ஆயுதங்கள்லாம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக எங்களை கேடயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அது யுத்தம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இங்கே எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும், மக்களுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கும், அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் லெபனான் நாட்டையே நீங்கள் சிறையாக்கி விட்டீங்க, சிறைச்சாலையாக்கி விட்டீங்க. என் லெபனான் நாடு, காசா, இது எல்லாம் காசாவில் இருந்தாலும் ஒன்று தான், லெபனானில் இருந்தாலும் ஒன்று தான், சிறைச்சாலையில் இருந்தாலும் ஒன்று தானா. ஏன்னு கேட்டால் அப்படித்தான். எங்கே பார்த்தாலும் பசி, பட்டினி, பஞ்சம், சோத்துக்கு இல்லை, வழி இல்லை, எங்கே பார்த்தாலும் குண்டு, ஏவுகணை இப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்காங்க. ومصانع مسيراتكم. அதான் சொல்கிறாப்புல. அண்டர் கிரவுண்டில் ட்ரோன் ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருக்காங்களா? எங்கே? லெபனானில். லெபனான் அண்டர் கிரவுண்டில் ட்ரோன் ஃபேக்ட்ரி வேறு வச்சுருக்காங்களா? تحت الأرض تشبه قبور أحلامنا. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் லெபனானை சுடுகாடாக மாற்ற போகிறீங்க, அதனால மரியாதையாக இந்த லெபனானை விட்டு போயிருங்கடா. இந்த லெபனானை சுடுகாடாக மாற்ற வேணாம், இனிமேல் நாங்கள் உங்களை நம்புகிற மாதிரி இல்லை, மரியாதையாக இந்த நாட்டை விட்டு போயிருங்க அப்படிங்கிறாப்புல. حلوا عنا لستم قدرنا. அதான் சொல்கிறாப்புல. நீங்கள் வந்து எங்களுடைய எதிர்காலம்லாம் கிடையாது, நாங்கள் உங்களை அப்படி தான் நினச்சோம், நீங்கள் எங்களுக்கு எதிர்காலம் தருவீங்க அப்படி தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் நீங்கள் எங்களை எதிர்காலம் கிடையாது. இனிமேலும் அதை தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இனிமேலும் எங்களை எப்படி பணைய கைதிகளை போல பகடக்காயா, பலிகடாவா எங்களை இனிமேல் நீங்கள் ஏமாற்ற முடியாது. எத்தனை காலம் தான் நாங்கள் உங்களுக்கு பகடக்காயா, பலிகடாவாக இருப்போம்? ஏன்னு கேட்டால் ரொம்ப காலமாக ஈரானுக்கு பலிகடாவாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த குட்டி குட்டி நாடுகள்லாம். ஏன்னு கேட்டால் இஸ்ரேலை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சியா முஸ்லீம்காரன், சூனா முஸ்லீம்காரங்களை ஏமாற்றி அநியாயமாக கொண்டு விட்டாங்க. சூனா முஸ்லீம்களை வச்சு பயங்கரவாத தீவிரவாதங்களை இயக்கங்களை உண்டாக்கி விட்டா யாரு? ஈரான்காரன் உண்டாக்கி. இவங்க என்னடானா இஸ்ரேலோட போர் செய்து இவங்க அநியாயமா சாகுறாங்க. அங்க இருந்துகிட்டு ஈரான் அங்கிருந்து அறிக்கை விடுறது தான் இவங்களுடைய வேலை. யாருடைய வேலை? இந்த ஈரான்காரனுடைய வேலை. சாகுறதெல்லாம் அநியாயமா சூனா முஸ்லீம்காரங்க, சியா முஸ்லீம்கெல்லாம் ரொம்ப சுகமா இருக்கிறாங்க. அதனால இனிமேலும் எங்களை பகடக்காயா நீங்க எங்களை வைக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, எங்களை பலிகடவா ஆக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்றாப்புல.
هذيانكم؟ من قال لكم إن سلاحكم الذي يخضع لأمرة قم وطهران مقاومة؟ من أخبركم أن الولاء لإيران وطنية؟ فارحلوا. அதான் சொல்லிட்டாப்புல மரியாதையா எங்களை விட்டு உங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் தூக்கிட்டு வேற எங்கேயாவது ரொம்ப தூரமான தேசத்துக்கு லெபனானை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிருங்கடா அப்படிங்கிறாப்புல. யாருக்கிட்ட? கொமேனி கிட்ட. ولن تبادلكم حبكم لا. அதான் ஈரான்காரனுக்கு எவ்வளவு நன்றி விசுவாசம் காட்டினாலும் அவன் தோல் தட்டி கொடுக்கவே மாட்டான். நீங்கள் என்னதான் அவனை அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் நேசம் வச்சாலும் அவனுடைய புறப்பக்காண்டாவை உலகத்திலேயே பரப்புனாலும் அவன் அதுக்கெல்லாம் நன்றி விசுவாசம்லாம் காட்ட மாட்டான் ஈரான்காரன். நீங்கள் என்னதான் அன்பை காட்டினாலும் பாசத்தை காட்டினாலும் அவன் தோல் தட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்புல லெபனான் நாட்டு மக்கள்கிட்ட. ارحلوا نريد أن نعيش. அதான் அவர் தெளிவாக சொல்கிறாப்ட எசபுல்லாவிட்ட, டேய் உங்கள் சுப்ரீம் லீடரு, உங்கள் ஈரானு, உங்கள் ஆயுதங்கள் என்னென்ன கொண்டு வந்தீங்களோ வச்சுருக்கீங்களோ அந்த நியூக்ளியர் பாம்பு இதையெல்லாம் தூக்கிட்டு போங்கடா, எங்களுக்கு வேணும். நாங்கள் சமாதானத்தை லெபனான் நாட்டு மக்கள் நாங்கள் சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழணும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் அநியாயமாக பசியில் செத்துக்கிட்டு இருக்கு. இனிமேலும் நீங்கள் இருந்து மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து உங்கள் சுப்ரீம் லீடரு, உங்கள் ஈரானு, உங்கள் புறப்பகண்டா, உங்கள் அல் ஜசீரா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஈரானுக்கு போயிருங்கடா, எங்களை விட்டுருங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறாப்புல. அப்போ நான் நினைக்கிறேன் காசாவில் உள்ள மக்கள் எப்படி ஹமாஸுக்கு ஆப்போசிட்டாக எந்திரிச்சாங்களோ அதே போல் லெபனான் நாட்டு மக்கள் இப்போ ஹெசபுல்லாவை ஒரு வழி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரியான ஏதாவது புரட்சி எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஷியா முஸ்லீமுக்கும் சூனா முஸ்லீமுக்கும் பயங்கர பிரச்சனையாக போகுது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு அநியாயமாக சாக போகிறாங்க. இதான் நடக்க போகுது.